ஓகே. இங்கே எப்போ வந்தாலும் வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம், நல்லா இருக்கும், சூப்பராக. டைமிங் எத்தனை மணினா லைட்டிங் ஷோக்கு? லைட்டிங் ஷோ வந்து 7லேருந்து 8 மணி, ஒரு மணி நேரம் இருக்கும். ஓகே ஓகே. சவுண்ட் அண்ட் லைட். ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆஃப் ஐசா பாட்டக். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது தாங்க மைசூர் பேலஸ். நம்ம மைசூர் பேலஸை பற்றி ஃபுல் எல்லாமே உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ மைசூர் பேலஸ் போனால் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தகவல் உங்களுக்கு மைசூர் பேலஸ்க்கு ஒரு 4 வழி இருக்குங்க. அதாவது 4 என்ட்ரன்ஸ் இருக்குது மைசூர் பேலஸ் நம்ம உள்ளே போகிறதுக்கு. நமக்கு அதில் வந்து நான் போனது பார்த்தீங்க அப்படின்னா ஜெயராமா அப்படிங்கிற நார்த் என்ட்ரன்ஸ்லேயே நான் உள்ளே போயிருந்தேன். நான் உங்களுக்கு இது மைசூர் பேலஸ். இந்த இந்தியாவிலேயே அதிகமாக மக்கள் போய் பார்க்குறது தாஜ்மஹால். அதுக்கு அடுத்தது பிளேஸில் இருக்கிறது தான் இந்த மைசூர் பேலஸ். இந்த பேலஸில் நமக்கு வந்து மார்னிங் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் நம்ம வந்து பேலஸ் சுற்றி பார்க்கலாம். நம்ம அதுக்கு டிக்கெட் 100 ருபீஸ் உங்களுக்கு. சில்ட்ரன்ஸ் 10 வயசுலேயும் 18 வயசு வரைக்கும் 50 ரூபா தான் உங்களுக்கு. இது ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க பட்சத்தில் அவங்களுக்கு வந்து 30 ரூபா தான் உங்களுக்கு டிக்கெட் உங்களுக்கு. இது வந்து 5:30 மணிக்கு நம்மளை வெளில அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமேல வந்து சவுண்ட் அண்ட் லைட் ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு நமக்கு 6:30 மணி தான் டிக்கெட் கொடுப்பாங்க. நமக்கு 6:30 மணிக்கு டிக்கெட் கொடுத்து நம்ம வந்து 6:07 மணி தான் ஆரம்பிப்பாங்க நம்ம ப்ரோக்ராம் நமக்கு. அது பார்த்திங்க அப்படின்னாக்க சவுண்டு லைட் ப்ரோக்ராம் இருக்குது. அது வந்துட்டு திங்கள், செவ்வாய், புதன் மற்றும் சனிக்கிழமை 4 நாள் வந்து கன்னடத்தில் இருக்கும் உங்களுக்கு. வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை சனிக்கிழமை உங்களுக்கு. அதே மாதிரி சண்டே 3 நாள் உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் இருக்கும் உங்களுக்கு. அது இங்கிலீஷில் பண்ணுவாங்க உங்களுக்கு. அதுக்கு டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்டுக்கு 120 ரூபா டிக்கெட் உங்களுக்கு, சில்ட்ரன்ஸ்க்கு 50 ரூபா டிக்கெட் உங்களுக்கு. இது இங்கே ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்காங்கன்னாக்கா, நம்ம 4 வழி சொன்னாலும் அந்த 4 வழியிலேருந்து எந்த வழியை வந்தாலும் இங்கே வந்து செப்பல்லாம் இங்கே கழட்டி வச்சு டோக்கன் கொடுத்துடணும். நம்ம அவங்க ஒரு பேக் கொடுப்பாங்க, அந்த பேக்கில் போட்டு அடுத்த கவுண்டரில் போய் கொடுத்துட்டு தான் வரணும். இதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் தேவைப்படும். நமக்கு கொடுக்கறதும் சரி வாங்கினாலும் சரி அவ்வளோ கூட்டம் இருக்கும் நமக்கு. அது உங்களுக்கு அது இதெல்லாம் செப்பல் வைக்கிறதுக்காக இடத்துக்கு வந்து எல்லாம் செப்பல் வைக்கிறதுக்காக இருக்காங்க. நம்ம மைசூர் பேலஸ் உள்ள போகிறதுக்கு முன்னாடி செப்பல்லாம் வச்சிடணும். நம்ம கழுத்து கொடுத்துடணும், டோக்கன் கொடுத்துருவாங்க. உள்ளே போகிறப்ப நம்ம வீடியோ கேமரா அலோ கிடையாது அப்படின்னு நாங்கள் உள்ளே இருக்கா போலீஸுங்க. பட் ஆனாக்கா நம்ம உள்ளே போய் பார்த்தாக்கா எல்லாருமே கையில் வந்து மொபைல் கேமராவில் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. யாரும் எடுக்காமல் இல்லை. அதுக்கப்புறமேல் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய கோப்ரோ வந்துட்டு நம்ம வந்து அந்த ஸ்டாண்டை கழட்டிட்டு அந்த கோப்ரோ மட்டும் வச்சு வீடியோ எடுத்தோம் நம்ம. அதனால் கொஞ்சம் ஷேக் ஆகும் உங்களுக்கு. சேர் எல்லாமே சில்வர் சேருங்க உங்களுக்கு. அது இல்லாமல் அந்த அங்கே கரண்டி ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த கரண்டியில் வந்து பார்த்திங்கன்னா யானை தந்தம் வச்சுருக்காங்க உங்களுக்கு. 2 பக்கம் யானை தந்தம் இருக்குது உங்களுக்கு. அங்கே சேர் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த யானை மேலே உட்காந்து வருவாங்கள்ல அது உங்களுக்கு. அது வந்துட்டு இது அப்போ எடுப்பாங்க, இந்த விஜயதசமி ஆயுத பூஜை இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷன் அப்போ எடுப்பாங்க உங்களுக்கு. அது வந்து ஃபுல் கோல்டு ஆகுது. அது வந்து ராஜா உட்காந்து வர்றது உங்களுக்கு. பார்க்கறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க உங்களுக்கு. அது டேரெக்டாக பார்க்குறப்ப நமக்கு ஒன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து ராஜா உட்கார ஆரம்பிச்சாங்க. தசரா அன்றைக்கி தான் வெளியிருப்பாங்க. இந்த இடம் வந்து இங்கே மேலே உட்காந்து எல்லோரும் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அது வந்து கிரவுண்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி இடம் அவங்களுக்கு. கலர் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ப்ளூ, லைட் ப்ளூ, கோல்டு. மேலே பெயிண்ட்லாம் பாருங்களேன் உங்களுக்கு. மேலாம் அவ்வளோ சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஒவ்வொரு பெயிண்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டோரை பாருங்கள். அந்த டோர் வந்து அவ்வளோ கலை வேலைப்பாடு பார்த்துருக்காங்க. அது சொன்னாங்க, அந்த டோர்லாம் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபேமஸாக இருக்குங்க டோர்லாம் அவங்களுக்கு. இது மியூசிக் வாசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தாக்க கீழே வந்து போலீஸ் இருக்காங்க. அவங்க போலீஸ் எல்லாருமே டெய்லியும் மியூசிக் வாசிக்கிறாங்க. இங்கே ரெயின்போ சூப்பராக ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ரெயின்போ
மழை விட்டுச்சுங்க. இப்போ மழை விட்டோன்னே அப்படியே ரெயின்போ ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. இங்கே பாருங்க. நம்ம லைட்டிங் ஷோக்கு போகலைங்க, ஏன்னா அதுக்கு தனியாக வந்து 120 ரூபா சார்ஜ் ஆகும். அது நாளைக்கு வாங்க ஃப்ரீயாக இருக்குது. நாளைக்கு சண்டே வந்தால் நீங்கள் ஃப்ரீ, உங்களுக்கு சண்டே மட்டும் தான் ஃப்ரீ லைட்டிங் சார்ஜ். பாக்கி எல்லா நாளும் சார்ஜ் காசாண்ணா? மற்ற நாள் எல்லா நாளில் காசும். சண்டே வந்தீங்கன்னா ஃப்ரீ. சண்டே வந்தால் மட்டும் தான் ஃப்ரீயாக உங்களுக்கு. உள்ளே போனால் எப்போவுமே டிக்கெட் தான். உள்ளே போகிறது டிக்கெட் சார்ஜ், அது எப்போதும் 100 ருபீஸ் உண்டு உங்களுக்கு. சண்டே வந்தால் லைட்னிங்க்கு காசு கிடையாது, ஓகேவா? மற்ற நாள் வந்தீங்க அப்படின்னாக்கா லைட்னிங்க்கு கண்டிப்பாக 120 வாங்குறாங்க உங்களுக்கு, ஓகேவா? புதுசாக இருக்கும், வேறு வேறு டிஃப்ரெண்ட் லைட் எல்லாம் இருக்கும். ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. ஹிஸ்ட்ரியாக சொல்கிறாங்க உங்களுக்கு. ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓகே. ஆஃபீஸ் ஆனால் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா லைட்டிங் ஃப்ரீயாக இருக்கும். சாயங்காலம் 7லேருந்து 8 மணி வரைக்கும் இருக்கும். ஓகே. மற்ற நாள் வந்தீங்கன்னா 7லேருந்து 8 மணி வரைக்கும் சவுண்ட் அண்ட் லைட்டிங்னு ப்ரோக்ராம் இருக்கும். அது வந்து 120 ரூபா டிக்கெட் எடுத்துகிறாங்க. காலைல 10 மணிலேருந்து 5:30 வரைக்கும் டிக்கெட் உள்ளே போகலாம். 100 ரூபா டிக்கெட், அவ்வளோதான். ஓகே. நீங்கள் எப்போ வந்தாலும் வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம், நல்லா இருக்கும், சூப்பராக. டைமிங் எத்தனை மணினா லைட்டிங் ஷோக்கு? லைட்டிங் ஷோ வந்து 7லேருந்து 8 மணி, ஒரு மணி நேரம் இருக்கும். ஓகே ஓகே. சவுண்ட் அண்ட் லைட்னா உங்களுக்கு தனித்தனியாக லைட் எரியும். லாஸ்ட்டில் ஒரு 15 நிமிஷம் மொத்தமாக எரியும். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்கலாம். ஓகே ஓகே. இதோட ஹிஸ்ட்ரி கூட சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்லுவாங்க. 3 நாள் கன்னடா, 3 நாள் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. மற்ற நாள் சண்டே, எவ்ரி சண்டே கவர்மெண்ட் ஹாலிடே வந்து லைட்டிங் சவுண்ட் கிடையாது, ஒன்லி லைட்டிங் மட்டும் தான் போடுவாங்க. ஃப்ரீயாக வந்து பார்க்கலாம். சுத்தமாக யாருமே இல்லைங்க. இப்போ நம்ம மட்டும் தான் இருக்கோம் இங்கே. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாத்தையும் கிளம்ப சொல்லிட்டாங்க. அங்கே யாருமே இல்லைங்க, பார்த்தீங்களா? டோட்டலாக யாருமே கிடையாது இங்கே. நம்மளையும் கிளம்ப சொல்லிட்டாங்க. நம்ம அந்த ஃபோட்டோ இருக்கா நம்மளும் கிளம்பிட்டு இருக்கோம். அப்போ தான் போயிட்டுருக்கோம் நம்ம இப்போ, ஓகேங்களா? தனி சார்ஜ் வாங்க சொல்கிறாங்க. முன்னாடி கிடையாது. சண்டே வந்தீங்கன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு இந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு லைட்டிங் தனி சார்ஜஸ் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எப்பொழுதும் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு. அதனால் நான் பார்த்துட்டேன். அதனால் லைட்டிங் பார்க்க ரொம்ப பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ சும்மா பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கீங்க. பார்க்குறவங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.